பை த பை இந்த வீடியோ எதை பற்றினா சென்னையில் நடந்து முடிஞ்ச February 8th and 9th 2025 காமிகான் பற்றி தான். ஆக்சுவலாக இந்த காமிகான் வந்து 2 days நடந்தது சென்னையில். திஸ் இஸ் செகண்ட் டைம். February 8th and February 9th. நம்ம வந்து பார்த்திங்கன்னா February 9th வந்து நைட் விங்காக காஸ்ப்ளே பண்ணி போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து சென்னை காமிகான் கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட பெட்டராக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம சென்னை காமிகானுக்கு சிங்கிள் டே பாசஸ் சண்டே புக் பண்ணியிருந்தோம் ஆன் 9th February 2025. அதுக்கு வந்து குட்டி பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேகுக்குள்ளே வந்து சோலோ லீவ்லிங் போஸ்டர் ஒன்று ப்ளஸ் வந்து ரேடியன்ட் பிளாக் காமிக் புக். உள்ளே போனோடனே குட்டி பேக்ஸ் தராங்க. குட்டி பேக்ஸ் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா நம்ம மாருதி எரினா. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கிரன்ச்சி ரோல் ஃபோட்டோ ஷூட் இருந்தது, அந்த 360 ஃபோட்டோ ஷூட்டு, ப்ளஸ் வந்து அங்கங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்டு ஏரியாலாம் இருந்தது. அப்புறம் வந்து அந்த காமிக் ரைட்டர் கைல் இகின்ஸ் அவர் இருந்தார். அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா ஒரே அந்த காமிக் பிரிண்ட் பண்ண அந்த டிஷர்ட்ஸு ஃபுல்லாக ஒரு ஸ்டோரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கீ செயின்ஸு, காமிக்கு ஓரியன்டான கீ செயின்ஸ், கேரக்டர் ஓரியன்டான கீ செயின்ஸ் கடை. அதுக்கப்புறம் இந்த டாய்ஸு, டால்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய இருந்ததுங்க ஆக்சுவலாக. அப்புறம் காமிக் புக் ஸ்டால் வந்து ஒரு 2 ஸ்டால் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் ஏரினா தான். கேமிங் ஏரினா ரொம்ப பிஸியாக இருந்தது. நம்மளால் உள்ள கேமில் போய் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல ஆக்சுவலாக. அவ்வளோ பிஸியாக, அவ்வளோ டைட்டாக இருந்தது ஆக்சுவலாக. எங்கே என்னோடய பையன் பின்னாடியே ஓடிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் வந்து எந்த கேமும் என்னால் விளையாட முடியல ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் டைம் மேபி நான் கேம் விளையாடணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ கூட்டம் கேம்ஸ் ஏரியாவில் மட்டும். இந்த விஆர் கேம்ஸ் இருந்தது, நார்மல் கேம்ஸ் இருந்தது, எல்லாம் வந்து ரொம்ப செம்ம ரஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலாக. ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணு. ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணுறா. ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணு. ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணு. The day is so young. Let's make it more memorable. Yes, my guys, this is my Nightwing cosplay costume. Batman training kids as a weapon. I am no more Robin. I am Nightwing. You think this is easy? Next time, bring more friends. This night is more. Yeah, this night is so young. Let's make it more memorable. ப்ரைஸ் மணி நம்ம சென்னை காமிகான் காஸ்ப்ளேக்கு 50,000 ரூபாய், இந்தியன் காஸ்ப்ளே கான்டெஸ்ட்டுக்கு 1 லட்ச ரூபா ப்ரைஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு, அது இது எப்பா மிரள வச்சிட்டாங்க. சான்ஸே இல்லை. நம்ம பண்ணது வந்து ஒரு இந்த ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினேன். அந்த நைட் விங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வின்செஸ்டர் கோட்டு, உள்ளே வந்து இந்த டிஷர்ட்டு, இது வந்து இதுவும் ஆன்லைனில் வாங்கினேன். இந்த க்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது. எதுவுமே நம்ம கிராஃப்ட் பண்ணல. வெறும் அந்த மாஸ்க் மட்டும்தான் வந்து நம்ம சிசரில் கட் பண்ணி கிராஃப்ட் பண்ணது. ப்ளஸ் வந்து அந்த பிவிசி பைப்பில் வந்து அந்த ரெடி பண்ண அந்த எஸ்க்ரீமா ஸ்டிக், நைட் விங்கோட வெப்பன் அந்த எஸ்க்ரீமா ஸ்டிக் வந்து அது மட்டும்தான் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணது, ரெடி பண்ணுது. அதிகபட்சம் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 days தான். அவ்வளோதான் செலவு பண்ணோம். ஒரு சில பர்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 month 1 yearலாம் கூட வந்து ஒரு சில பேர் காஸ்ட்யூம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து நான் கேட்டால் 1 month நான் ரெடி பண்ணுறேன், 2 month நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம போட்ட எஃபோர்ட் வந்து கம்மி தான். இட்ஸ் ஓகே. நான் வந்து ஆனால் எனக்கு தொண்டை வேறு கட்டிட்டு இருந்தது ஆக்சுவலாக. அதனால தான் நான் இவ்வளோ லேட்டாக போடுறேன் விலாகு.
அந்த பர்ஃபார்ம் பண்ணுற அன்றைக்கி எனக்கு தொண்டை கட்டிடுது, யார்கிட்டையும் அந்தளவுக்கு சரியாக பேச முடியல. இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பேசி கம்யூனிகேட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணதெல்லாம் செம ஃபன் ஆக்சுவலாக, மறக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கான்டாக்டில் வந்து கிடச்சாங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட்டு காஸ்ப்ளே ஈவெண்ட்டு, காமிகான் ஈவெண்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன்னும் ஃபன்னாக இருக்கும், இன்னும் பிளான் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அவங்களாம் யாராவது ஆன்லைன் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அண்டு யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இந்த காமிகான் ஈவெண்ட்டை. நம்ம நல்லா காஸ்ப்ளே பண்ணி சொல்கிறேன். டிசி காஸ்ப்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பண்ணியிருந்தாங்க. ஒன்லி 8 மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ் தான் டிசி காஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. மெஜாரிட்டி வந்து மார்வல் காஸ்ப்ளே தான் அண்டு அனிம் காஸ்ப்ளே தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த ஆர்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனிமேஷன் மூவி இருக்குது. அந்த கேரக்டரில் வந்து பவுடர் அண்டு ஜிங்ஸு அந்த கேரக்டர் வந்து 2-3 பேர் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பைடர்மேன் தான், எங்கே பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேன் மாதிரி எங்கே பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் தான். என்னோடய பையனுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் கெட்டப் தான் போட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். அவன் பார்த்தா ஸ்பைடர்மேன் யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் வேஷம் போட்டுருக்காங்களோ அவங்க பின்னாடியே ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வாலண்டரிலாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கூட எஸ்கார்ட்லாம் வந்தாங்க. அங்கே பதிவு பண்ணோம் ப்ரோ, இங்கே ரெஜிஸ்டர் பண்ணோம் ப்ரோ, இந்த இடத்துக்கு போனோம் ப்ரோ, அந்த மாதிரிலாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இட்ஸ் மோர் ஃபன் ஆக்சுவலி. அந்த டே வந்து எப்படா போச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 3 o'clock போனோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஃப்டர்நூனு 3 o'clock to till 9 o'clock எப்படி போச்சுன்னே தெரில. டக்குன்னு போயிடுச்சு. அப்படியே ஜஸ்ட்டு நடந்துகிட்டே தான் இருந்தோம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் முதல்ல வந்து ஐசிசி கான்டெஸ்ட் இருந்தது. அதான் இந்தியன் காமிக் காஸ்ப்ளே கான்டெஸ்ட்டு. அதில் வந்து நிறைய பேர் வந்து பம்பிள் பீ மாதிரி ரொம்ப ஹெவி காஸ்ட்யூம்லாம் போட்டு நடக்க முடியாமலாம் பயங்கரமாக காஸ்ப்ளே பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வச்சாங்க. ஒரு 4:15 அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட் வச்சாங்க, குரூப் ஃபோட்டோ ஷூட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த நடுவில் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, காமெடி அதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த பீட் பாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஒரு 6:30 வந்து நியர் 7 ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சென்னை காஸ்ப்ளே கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வேறு லெவலுங்க. 8 பேராக அமிச்சாங்க. நம்ம வந்து 8வது ஆளாக போனோம் ஃபஸ்ட்டு இதில். எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து மைண்டில் ஒரு கொரியை பண்ணி வச்சுருந்தா தான் இந்த மாதிரி வந்து பேட்மேன் வந்து குழந்தைங்களாம் வந்து வெப்பன்மாக ட்ரெயின் பண்ணிட்டாரு. நான் வந்து ராபின் சைட் கிக்காக இருந்தேன் பேட்மேனுக்கு. இந்த மாதிரி வந்து அந்த மனுஷன் வந்து எல்லோரும் ஃபோனை மாற்றினால நம்மளுக்கு இனிமேல் நான் ராபின் கிடையாதா, நான் நைட் விங்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமிக்கில் வர அந்த இது வந்து அந்த கேரக்டர் மாதிரி அப்படியே நம்ம அழகாக அதே டைலாக் யூஸ் பண்ணி அதே அந்த சுச்சுவேஷன் சீன் மாதிரி அழகாக பண்ணிட்டோம். நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். வேறு நல்லா போச்சுங்க. ஆக்சுவலாக இது வந்து மேபி வருஷம் வரணும். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 2 times கூட கண்டக்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இயர்லி வந்து 1 time தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் February month தான் வந்தது. ஃபன்னாக போச்சு. இட்ஸ் மெமரபிள். அந்த டைலாகில் சொல்கிற மாதிரி நைட் விங் டைலாக் நான் சொல்லியிருப்பேன். லெட் மேக் திஸ் நைட் மெமரபிள் மாதிரி அந்த டேவே ஒரு மெமரபிளாக போச்சுங்க. ஆக்சுவலாக நோ வேர்ட்ஸ். Hello, my name is Rohit and I'm cosplaying as Moon Knight from the series Marvel. It basically took me 2.5 months to make this. My whole armor is made up of foam, no cloth. The only cloth where I use is the back portion of the cape and everything is made up of foam and just foam. Hello everyone! I'm Kitsude Cosplays and I'm from Arunachal Pradesh, and today I'm cosplaying as Jinx. And yeah, I have a short dialogue of Jinx for you. It's meet my friends, I'm very excited! Woo!
நான் மட்டும்தான் பேட்மேன் டிசியில் வந்து நான் மட்டும் தான் பண்ணல. ஒரு கேர்ள் ஒரு பாய் வந்து பேட்மேன் மாதிரி, அதான் பேட் உமன் பேட்மேன் மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க காஸ்ப்ளே. அப்புறம் வந்து ஒரு ப்ரோ வந்து ரெட்வுட் மாதிரி பேட்மேனில் வர பேட்மேன் ஃபேமிலியில் ரெட்வுட் மாதிரி பண்ணிட்டு இருந்தார், ஜேசன் டோடு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நீஞ்சா பேட்மேன் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒன் பஞ்ச் மேனில் வர இது. அப்புறம் லூஃபி கேரக்டர் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஒன் பீஸ் லூஃபி கேரக்டர் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் போய் நிற்கணும். நின்ன உடனே வந்து நம்மளை பற்றியும் நம்ம காஸ்டியூம் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், நம்ம கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்புறம் வந்து லெட்ஸ் 3, 2, 1 ஷோ அப் கோ ஆன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ மியூசிக்லாம் போடுவாங்க. அப்போ போடும்போது தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற போதே நம்ம டைலாக்லாம் பேசிடலாம். ஆக்சுவலாக நான் என்ன பர்ஃபார்ம் பண்ணேன்னா, அந்த எஸ்கிரீம் மாஸ்டிக் நான் வந்து அந்த பிவிசி பைப்பில் இன்சுலேஷன் டேப்பும் ப்ளஸ் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் டேப்பும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணேன். ஜஸ்ட்டு பிவிசி பைப் தான் அது. இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டார் ஆக்சுவலாக அந்த காமிகான் இதுலேயே வந்து, ப்ரோ இந்த மாஸ்க் எங்கே ப்ரோ வைக்கிறாங்க, நைட் விங் மாஸ்க் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு. ப்ரோ இது வந்து நான் வந்து விற்கலாம் இல்லை ப்ரோ, வாங்கலை ப்ரோ, நான் வந்து பேட்மேன் மாஸ்க் கடையில் வாங்கி அதை வந்து கிராஃப்ட் பண்ணி நைட் விங் மாஸ்க்காக பண்ணேன் ப்ரோ. ஏன்னா நான் வந்து அந்த தெர்மோகோல் ஷீட் ஒரு இதில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சார்ட் பேப்பர் தெர்மோகோல் ஷீட்லாம் வந்து செட் ஆகலை. அது வந்து ஒரு மாதிரி ஆடாக இருந்தது ஆக்சுவலாக. இதுதான் வந்து 3Dயாக பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆச்சு. இந்த பேட்மேன் மாஸ்க்கை வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணி கிராஃப்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நைட் விங் மாஸ்க்கு கரெக்டாக பொருந்திடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வ்ளாக் போடுறதுக்கு கைலி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் நிறைய வ்ளாக்லாம் போட முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் நான் சொல்ல முடியும். காமிகான் ஈவெண்ட்டில் எனக்கு என்ன ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சதுன்னா, யார் என்னன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் யாரையும் பார்த்ததும் கிடையாது. ஆக்சுவலாக யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தெரியாது. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எந்தூசியாசம் பண்ணுறாங்க, அப்படியே க்ரேஸாக. அப்படியே ப்ரோ நீங்கள் வந்து நைட் விங் தானே, நீங்கள் டிசி தானே, அடிச்சிக்கோங்க வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஃபை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி, யார் என்னன்னே தெரியாது மூஞ்சி முகம் அவங்களாம் வந்து நம்ம கூட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது, அப்புறம் வந்து நம்ம அவங்க கூட போய் ப்ரோ ஒரு ஃபோட்டோ ப்ரோ அப்படின்னு கேட்டு அவங்க பக்கத்தில் நின்று ஒவ்வொரு கேரக்டர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது, நருட்டோ லீ பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக. அந்த ஸ்பைடர்மேனில் வந்து க்ரீன் கோப்ளின் அவர் பங்கமாக இருந்துச்சு. அவர் மாஸ்க்கும் அவர் அந்த அந்த கேரக்டர் காஸ்ப்ளே வந்து பங்கமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த நிறையா வந்து காமிக் அந்த அனிம் தான் வந்து நிறையா காஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. தேங்க்யூ.